அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 23, 2025, தை 10ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சிந்திப்பதை விட அதிகம் செயல்படுங்கள், பெறுவதை விட அதிகம் கொடுங்கள், வெறுப்பதை விட அதிகம் நேசியுங்கள். ஏனென்றால் இவ்வுலகில் அன்பால் அனைத்தையும் வெல்ல முடியும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய 1450வது நாள். எல்லாருமே காலையிலேயே நீங்கள் உங்களுடைய அந்த ஸ்டிக்கரை இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டிக்கரை பார்க்கும் பொழுதே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அறிஞ்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. 1450வது நாளில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோங்கிற மகிழ்ச்சியோடு இப்போது நாம் நம்மளுடைய முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குங்கள். நடை இயல்பாக இருக்க வேண்டும், நடை தளர்வாக இருக்க வேண்டும், தோள்பட்டை தளர்வாக இருக்க வேண்டும், கழுத்து குனியாமல் இருக்க வேண்டும், கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடக்க வேண்டும், கைகள் அதன் இசைவில் அசைய வேண்டும், சுவாசம் சீர்நிலையில் இருக்க வேண்டும், எண்ணம் நேர்மறையாக இருக்க வேண்டும், மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். ஒற்றை சிந்தனையாளர்களான நாம் எல்லாரும் ஒரே திசையை நோக்கி பயணிக்கிறோம். இதில் பெண்கள் மட்டும் இடதுபுறமாகவும் ஆண்கள் மட்டும் வலதுபுறமாகவும் நம்மளுடைய சுற்றை தொடங்கும் பொழுது முதலடி எடுத்து வச்சு நடைய தொடங்கி இருப்போம். அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடுலேயும் ஆண்கள் ரைட் சைடுலேயும் முதலடி எடுத்து வைத்து நடைய தொடங்கி இருப்போம். ஸோ உங்களுடைய இந்த அற்புதமான நடையின் வாயிலாக, எல்லாம் வல்ல இயற்கையின் வாயிலாக நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், உங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், உங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், உங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களுடைய பணியின் வாயிலாக உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய தொழிலின் வாயிலாக உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். 1450வது நாள். ஏன்னா நம்ம ஏன் இந்த ஒவ்வொரு நாட்களையும் நம்ம நினைவூட்டுகிறோம்? நான் தான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளுமே சிறந்த நாள் தான், ஒவ்வொரு நாளுமே பிறந்த நாள் தான். ஸோ நம்ம ஏன் தனித்தனியாக அதை கொண்டாடணும், எல்லா நாளையும் கொண்டாடணும் அப்படின்னு நான் தான் சொல்லுவேன். ஆனால் நம்ம 1400வது நாள், 1450வது நாள், அடுத்து வரப்போகிற 1500வது நாள்னு நம்ம ஏன் இதை நினைவூட்டுகிறோம் அப்படின்னா,
நினைவூட்டல் அப்படின்னா டைகர் குழுமத்தில் நித்தம் நித்தம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். நினைவூட்டல்னு சொல்லவுமே நம்ம முதல் விஷயமாக நம்மளுடைய தாய் தந்தையர்கள், நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும்னு நினைவூட்டலில் சொல்லுவோம். வெது வெதுப்பான நீர் பருகி இருக்கணுங்கிறத நினைவூட்டலில் சொல்லுவோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும்னு நம்ம நினைவூட்டல்களில் வரிசையாக நினைவூட்டுவோம். ஆனால் இந்த 1450வது நாள் அப்படிங்கிறத ஏன் நினைவூட்டுகிறோம்? ஒவ்வொரு 50 நாட்களையும் நாம் ஏன் நினைவூட்டுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வெகுவாக நம்ம வந்து பீட்டா அப்படிங்கிற ஒரு காலத்துக்குள்ளே அடியெடுத்து வச்சிட்டோம். அதாவது பீட்டா அப்படிங்கிறது இந்த 2025 ஜனவரி 1 அதிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளை அந்த ஜென்ரேஷனை பீட்டா ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக இருந்து ஒய்யாக இருந்து ஜெட்டாக இருந்து அப்புறம் ஆல்ஃபாவாக இருந்து இன்றைக்கி பீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுல இன்றைக்கி பீட்டா வெர்ஷன் அப்படின்னு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் மட்டும்தான் அந்த வெர்ஷனில் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அவர்களை கையாளக்கூடிய, அவர்களோடு பழகக்கூடிய நாமும், ஏன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து பூமர் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை சொன்னாங்க. அதாவது இந்த எக்ஸ் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி உள்ள அந்த உலகப்போர் நடந்த காலகட்டத்தில் இருந்த மக்களை வந்து பூமர்னால் நம்ம ஏதோ ஒரு பப்புள் கம்மை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எண்ணிக்கொள்கிறோம். பூமருக்கு வேறு அர்த்தம். அதை ஒரு நாளைக்கு, ஏன்னா இப்போ நான் பேசுனேன்னா அதில் வேறு மாதிரி நம்ம டைவர்ஷன் ஆயிடுவோம். ஸோ அந்த வெர்ஷனில் இப்போ யாரும் இருக்க வாய்ப்புகள் கிடையாது. சுதந்திரம் பெற்ற பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க நிறைய பேர் குறைவாகத்தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் XYZ, அதுக்கப்புறம் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் பீட்டா அப்படிங்கிற இத்தனை ஜென்ரேஷன்களை நம்ம வந்து தொற்றுக்கிறோம் அல்லவா? அப்போது நாமும் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கோம். அதுலேயும் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் அப்படின்னா, டைகர் குழுமத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே அப்டேட் வெர்ஷன் தான். ஒவ்வொரு நாளும் புத்தம் புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறோம், புத்தம் புதிதாக தெரிந்து கொண்டே இருக்கிறோம். பல விஷயங்களை நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களை மறந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம நேற்றைக்கு கூட ஒரு ஆடியோவில் கேட்டிருந்தோம். நம்ம எதை நினைவில் வச்சுக்கணும், எதை நினைவில் இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய மௌன தியானம் அப்படிங்கிறது நம்ம கேம்புகளில் சொல்லி தருவோம் அல்லவா? அந்த மௌன தியான பயிற்சியே அதுதான். எதை உள்ளே வச்சுக்கணும், எதை வெளியில் விடணும் அப்படிங்கிறத, அதை நித்தம் நித்தம் எப்படி நம்ம வந்து கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து கேம்பில் வந்து கற்றுத்தருவோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் அந்த பீட்டா ஜென்ரேஷனில் பயணிக்கக்கூடிய நமக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறவங்க இப்போ நான் அதையும் உங்களிடத்தில் பல நேரங்களில் சொல்லியிருப்பேன். இப்போது முன்னெல்லாம் திரைப்படம் அப்படிங்கிறது 4 மணி நேரமாக இருந்தது. ஸோ அதன் பிறகு அப்படிங்கிறது ஒரு 3.5 மணி நேரம், 3 மணி நேரம், 2.5 மணி நேரம். இன்றைக்கி 1.50 தாண்டிட்டாலே அது வந்து கொஞ்சம் பெரிய படம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.25 மணி நேரம் படம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய படம், தோல்வி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. அதில் ஏதேனும் ஒரு சில திரைப்படங்கள் வந்து விதிவிலக்காக கொஞ்சம் கூடுதல் நேரம் வைத்து வரும். ஆனால் அது வெற்றி பெறுகிறதா அப்படின்னா, வெற்றி தோல்வியை வந்து அந்தந்த தயாரிப்பாளர்கள் அன்றன்ற சூழ்நிலைக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு திரைப்படம் அப்படின்னா 1.25 மணி நேரத்திற்கு மேலாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது வெற்றி அப்படிங்கிற ஒரு எல்லைக்கோட்டை தொடுவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் சில பல விதி விலக்குகள் இருக்கலாம். அதை அப்படியே விட்டு அப்படியே கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5 நாட்கள் நடந்த கிரிக்கெட் மேட்ச், டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மேட்ச், ஒன் டே அப்படிங்கிற ஒரு நாள் கிரிக்கெட்டாக மாறியது. அந்த ஒரு நாள் கிரிக்கெட் அப்படிங்கிறது இன்றைக்கி 2020 அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் வந்து நிற்குது. ஸோ அதற்கு கீழாகவும் இன்னும் வருங்காலங்களில் மாறும். இதெல்லாம் யாருனால அப்படின்னா, நம்ம ஆல்ஃபா வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகள்னால, இன்றைக்கி பீட்டா அப்படிங்கிறவங்க பிறந்திருக்கிறதுனால இன்னும் நம்ம சூழல் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது. நாமும் அதுக்கு மாறிக்கிட்டே இருக்கோம். ஸோ நாமளும் அந்த வெர்ஷனை நோக்கி போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பயிற்சி அப்படின்னு வைத்துக்கொள்வோமே, ஒரு பயிற்சியாளர் ஒரு பயிற்சி எடுக்கிறார் அப்படின்னா,
பயிற்சிக்கான நேரம் அப்படிங்கிறது ஒரு 1½ மணி நேரம் அப்படின்னு நாங்கள் இப்பொழுதைக்கு வகுத்து வைத்திருக்கிறோம். அந்த 1½ மணி நேர பயிற்சி வகுப்பில் முன்னெல்லாம் ஜாம்பவான்களாக பெரிய பயிற்சியாளர்களாக இருந்தவங்க ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னா, நம்மளுடைய அப்பா அம்மா காலத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தலைப்பு எப்பொழுது வரும், இவர் சரியான பேச்சாளர், நிச்சயமாக இது நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொறுமையாக பார்த்து கொண்டு வந்தார்கள். ஸோ கிட்டத்தட்ட அந்த பயிற்சியாளர் 1½ மணி நேரம் மொக்கை போட்டால் கூட, இல்லை இந்த பயிற்சி இப்பொழுது நன்றாக வந்துவிடும்னு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை 1½ மணி நேரம் மொக்கையாகவே முடிந்து விட்டால் கூட, இல்லை இந்த பயிற்சியாளருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு சூழல், நாளைக்கு அல்லது இனி வேறு தலைப்பில் பேசினாருன்னா சூப்பராக பேசுவார் அப்படின்னு அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது இருந்த மக்கள் இடத்தில் இருந்தது. இது வந்து எக்ஸுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒய் அப்படிங்கிறது, கிட்டத்தட்ட ஒய்ங்கிறதுல உங்களில் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஜெட் அப்படிங்கிறவங்களில் நிறைய பேர் பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஒய் ஜெட் இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்களுக்கு 20 நிமிடங்கள் வரை தாக்கு பிடிப்பார்கள் அப்படின்னு ஆய்வுகள் கண்டுபிடிக்கிறது. ஒரு பயிற்சியோ ஒரு திரைப்படமோ ஏதேனும் ஒரு நிகழ்வோ 20 நிமிடங்கள் வரைய அவங்க தாக்கு பிடிப்பாங்க. அதற்குள்ளாக அது இன்ட்ரெஸ்ட் ஆகி, அதற்குள்ளாக அவர்களுக்கு ஒரு புரிதல் கிடைத்து அவர்கள் அதை ரசிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அந்த பயிற்சி அப்படிங்கிறது 1½ மணி நேரம் வரைய தாக்கு பிடிக்க முடியும். ஸோ 20 நிமிடங்களுக்குள்ளாக அவர்களை நாம் லயித்து விட வேண்டும், அவர்களை ரசிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கப்புறம் இந்த எக்ஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ உள்ள குழந்தைகள், அவங்களுக்கு 1 நிமிடமே அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்கள கவரணும். அந்த பயிற்சியாளர் மேடைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவர்களை கவரணும். இல்லைன்னா அவர்களுக்கு பிடிக்காது. நேரடியாகவே அவர்கள் வெளியில் செல்வதற்கு, முகத்தில் அடித்தால் போல் சொல்வதற்குன்னு அவங்க தயாராகிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த XYZ, அப்புறம் ஆல்ஃபா அப்படிங்கிறது. பீட்டா அப்படிங்கிற வெர்ஷனை எப்படி நம்ம கையாள போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி உலகம் பயங்கரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அப்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாமும் ஒய்யாக இருந்துட்டோம், ஜெட்டாக இருந்துட்டோம், ஆல்ஃபாவாக இருந்துட்டோம், அடுத்து பீட்டாவுக்கு நம்ம தயாராகிட்டோம். அதுக்கடுத்து இன்னும் வரக்கூடிய எல்லா ஜென்ரேஷனையும் எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அவர்களுக்கு தகுந்து நாம் நம்மளை அப்டேட் செய்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இன்றைக்கி 1 நாள் 2 நாள் அந்த ஒரு விஷயத்தை தொடர்வதே எவ்வளவு கடினமாக இருக்குது அப்படிங்கிற சூழலில் இப்போது நம்ம 1450வது நாளில் அடியெடுத்து வைக்கிறோங்கிறது எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு, உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு, டைகர் குடும்பம் நம்மளுக்கு என்றென்றும் துணை நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு நான் அந்த நாட்களை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறேன். ஸோ அந்த நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய நாளாக எடுத்துக்கிட்டு, உங்களை உற்சாகமூட்டக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும். அதைத்தான் நான் இந்த ஒவ்வொரு 50 நாட்களையும் சுட்டி காட்டுகிறேன். 1450 அப்படிங்கிறது ஒரு வெற்றி நாளாக நான் காட்டுகிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளுமே வெற்றி நாள் தான், ஒவ்வொரு நாளுமே சிறந்த நாள் தான் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். அப்படி இன்றைக்கு நாம் ஒரு சாதனைக்குரிய ஒரு நாளாக 1450வது நாளில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த அற்புதமான நாளை தந்த இயற்கைக்கு, இறைவனுக்கு, பிரபஞ்சத்திற்கு, இஷ்ட தெய்வங்களுக்கு, மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு, எனது தாய்க்கு, எனது தந்தைக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கும், டைகர் குடும்ப உறுப்பினர்களுக்கும், டைகர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் சொல்லி, நம்ம 1450வது நாள் அப்படிங்கிற அந்த அற்புத நாளில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய 1450வது நாளுக்கு வாழ்த்து மலைகளை நிறைய சகோதர சகோதரிகள் வழங்கியிருக்கிறாங்க. நேற்றுக்கு நான் ஆடியோவில் கடைசி கட்டத்தில் நினைவூட்டினேன். ஸோ அதை நினைவில் வைத்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்த்து செய்தியை நேற்று அனுப்பியிருந்தார்கள். அதை நம்ம இப்போ ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்மளுடைய டைகர் குடும்பத்திற்கு வாழ்த்து சொல்லி தன்னுடைய வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கிறார் சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை. இவங்க சென்னை டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது சகோதரியின் வாழ்த்துச் செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 1450வது நாள் வாழ்த்துக்கள். சகோதரர் குரு தேன்கூடு பிரபாகரன் அவர்களுக்கும், ஃபேமிலி டீம் அகிலா, ஜெயந்தி மகராஜ், ராகுல், மணிகண்டன் அவர்களுக்கும், அனைத்து டைகர் சகோதர சகோதரிகளுக்கும் 1450வது நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நான் 950 நாளாக டைகர் கிளப்பில் இருக்கேன். 8 நடைப்பயிற்சி தொடர்ந்து பண்ணித்திருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குரு தேன்கூடு பிரபாகரன் அவர்கள் தான். எப்போவுமே அண்ணா சொல்லுவாங்க, ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது நிறைய வாட்டி தேடி கண்டுபிடிச்சிக்கலாம், ஆனால் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அவரை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் ரொம்ப அது கரெக்டான விஷயம் அப்படின்னு நான் நினைப்பேன். அவங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கலந்துக்குவாங்க. கலந்துக்கும் போது ரொம்ப நமக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம சகோதரர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃபீலில் நான் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச விஷயம் டைகர் டீமில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகிலா எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க. அண்ணா மட்டும் இல்லை, அவங்க கூட சேர்ந்து அந்த 4 பேருமே ரொம்ப பவ்யமாக பழகுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கேம்ப் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ சப்போர்ட்டு இருக்குது, அவங்களோட சப்போர்ட்டு அப்படின்னு. நாங்கள் குற்றாலம் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கோம், கொடைக்கானல் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கோம், ராமேஸ்வரம் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த 3த்துலேயுமே எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்கும்போது நல்லா ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த கேம்பில் நான் என்ன எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய உறவுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு வரா மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டேட்லேருந்து நமக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு. அதை நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும். அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது டைகர் கிளப் மூலிமா எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு நான் எப்போவுமே யோசித்து பார்ப்பேன். இந்த 950 நாளாக நான் பயணிச்சிட்ருக்கேன். எனக்குள்ளே என்ன மாற்றங்கள் அப்படின்னு நான் யோசிக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. நான் யோசித்தது, நல்ல உறவு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு உயர்வு, என்றும் எளிமையாக இருக்கிறது, பிறருக்கு உதவும் மனப்பான்மை, நன்றி மறவாமை, வாழ்த்துக்கூறல், இத்தனை நல்ல பழக்கங்களும் எனக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இப்படி இருக்கீங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லியும் நம்ம காலையில் ஒருத்தர் நமக்கு பாடம் எடுத்து நடத்திட்டு போகிற மாதிரி நமக்கு ஒரு 42 நிமிஷமாக இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு காலையிலே ஒருத்தவங்க நம்ம காதில் சொல்லிடுறாங்க. அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம அது கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய டைகர் கிளப்பு தான். டைகர் கிளப்பில் நான் எப்போவுமே பயணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய உறுப்பினர்கள் சேரணும், இது நல்லா மேலும் மேலும் நல்லா வளரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் எப்போவுமே கூட இருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி. 1450வது நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா தன்னுடைய வாழ்த்து செய்தியில் நிறைய விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க, அண்ணா நம்ம வீட்டு நிகழ்வுகளுக்கு அழைத்தால் அண்ணா கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது போகிற போக்கில் அவங்க மாட்டி விட்டது போல் இருக்குது. ஸோ இனிமேல் எல்லாரும் தங்கள் வீட்டு நிகழ்வுகளுக்கு என்னை அழைப்பது அப்படிங்கிறது
ஏற்பட்டுடுமோ அப்படின்னு. நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால், சூழல் இருந்தால் நிச்சயமாக கலந்து கொள்வேன். ஏன்னா, வாழ்த்துறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நேரில் வாழ்த்துவது அப்படிங்கிறது இன்னும் அதிகம் பிடிக்கும். ஆனால் என்னுடைய வேலையும், என்னுடைய பணியும், என்னுடைய தொழிலும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ, அதனால மற்றவர்கள் அவங்க அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டு நிகழ்வுல, அவங்க வீட்டு அவங்களுடைய ஃபங்ஷனுக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்ததுனால நம்ம வந்து கலந்து கொண்டோம். அதைத்தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லி, மற்றவர்களும் நான் தான் சொல்றேன்ல ஏற்கனவே சொன்னது போல, நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால், சூழல் இருந்தால் எனக்கு நான் நிச்சயமாக கலந்து கொள்வது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவிட்டு, சகோதரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க. குருநாதராக நான் வந்து எடுத்துக்கொண்டேன், பிடித்துக்கொண்டேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸோ நல்லவற்றை எப்போதுமே பின்தொடரலாம். நம்ம ஆனால் எப்பொழுதுமே நமக்குள்ளாக ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு முறையும் நினைவூட்டுவேன். அவ்வாறாக இன்றைக்கும் வந்து நினைவூட்டுகிறேன். தொடர்ந்து அவங்க வந்து தொடர்ந்து பயணிக்கிறேன். இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாராட்டினாங்க. ஸோ எல்லாருடைய முயற்சிகளினாலும், எல்லாருடைய பயிற்சிகளினாலும் நாம் வந்து தொடர்ந்து முயற்சிக்க முடியும், தொடர்ந்து பயிற்சிக்க முடியுங்கிறத டைகர் குழுமம் அங்கே அங்கே எல்லாருக்கும் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. இந்த அற்புதமான கருத்துக்களின் வாயிலாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இந்த கேம்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. கேம்ப் அப்படிங்கிறது அதி அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. புதிய புதிய உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து நம்மளோட இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த கேம்ப் அப்படிங்கிறது ஒரு யோசனையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் அடுத்த ஆடியோவில் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நான் பேசுகிறேன். ஏன்னா அடுத்த ஆடியோவில் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக, கருத்துக்களின் வாயிலாக, வாழ்த்துக்களின் வாயிலாக அற்புதமாக வாழ்த்திய சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னொரு வாழ்த்து செய்தியை பார்க்க போயிடும். இந்த வாழ்த்து செய்தி நமக்கு ஏன்னா ரொம்ப சின்ன வாழ்த்து செய்தி தான், அதனால் நம்ம இடைவேளைக்கு முன்பாக அதை பார்த்துடலாம். இந்த வாழ்த்து செய்தியை நமக்கு அனுப்பியிருப்பவர் சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு சகோதரியுடைய வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். பிரபாகரன் சகோவுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தூத்துக்குடியிலிருந்து ரேவதி பேசுகிறேன். டைகர் கிளப்பின் ஒரு உறுப்பினராக இருப்பதற்கு பெருமை கொள்கிறேன். டைகர் கிளப்பின் 1450வது நாளில் அடியெடுத்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1450வது நாள் வாழ்த்துக்கள். டைகர் கிளப் ஃபேமிலி டீமுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். 8 நடை நடப்பதினால் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருக்கிறது. ஆரோக்கியம், நம் எண்ணம் அனைத்தும் மேம்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் நம் கூடவே இருந்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. நம் எண்ணம் போல் வாழ்வு, தெளிவான முடிவெடுத்தல், நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லுதல், பல நல்ல செயல்கள் செய்தல், வெற்றி பெறுதல், மகிழ்ச்சி, நிறைவு என்று பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. மீண்டும் டைகர் கிளப்பின் 1450வது நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. நன்றி சகோதரி டைகர் ரேவதி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்ப மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த 21 நிமிடம் அப்படிங்கிறது அதிமுக்கியமானது என்பதை நாம் அறிவோம். இப்போ நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்துடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். ஸோ நீர் பருகி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கணும். இதை நிறைய பேர் விளையாட்டாக அதை வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சிடுறீங்க. ஆனால் நீங்கள் எண்ணியது நடக்கணும், கேட்டது கிடைக்கணும் அப்படின்னா
நம்மளுடைய 42 நிமிடங்களில் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ, என்னெல்லாம் சிந்திக்கிறோமோ, என்னவெல்லாம் நாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ, அதை செய்யலை அப்படின்னா அங்கே வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி, கருத்து பெட்டியில் கருத்து சொல்வதை விட நமக்கு வேறு ஏதேனும் வேலை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நான் இன்னொரு விஷயம் உங்களோட பகிரணும். ஏன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இடைவெளிக்கு பிறகு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, 1450வது நாளுக்கு உங்களை இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். 1550வது நாளுக்கு உங்களை இணைத்து வைத்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்தை வந்து இந்த இடத்துல தட்டச்சு செய்யுங்க. மூன்றாவதாக, நீங்கள் இணைத்து வைத்தவர்கள் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஸோ 1450வது நாளுக்கு உங்களை இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இணைத்து வைத்தவர்களுக்கும் நீங்கள் பெயர்களை குறிப்பிட்டு நீங்கள் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லுங்கள். இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து பதிலளித்து கொண்டு நம்ம அடுத்த சுற்றை தொடங்க போயிடும். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேளுங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ இன்னும் சுவாரஸ்யமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து செய்தியை சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய வாழ்த்தை சொல்லி தொடர்ந்து நம்ம இப்போது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அடுத்த சுற்றை தொடர்ந்து பயணிக்க போயிடும். இப்போ நமக்கான அடுத்த சுற்று 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளையின் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டேன். அதாவது நம்ம வந்து தட்டச்சு செய்வதற்கோ, ஒரு ஆடியோவை அனுப்புவதற்கோ, ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்புவதற்கோ இவ்வளவு யோசிக்கிறோம். ஆனால் டைகர் கிளப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்கும், ஒவ்வொரு காலம் இருக்கும், ஒவ்வொரு வேலை இருக்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து நமக்கான ஆடியோவை அவர்கள் தருகிறார்கள் அப்படின்னு நீங்கள் சற்று எண்ணி பார்த்தாலே, யோசித்து பார்த்தாலே இந்த தட்டச்சு செய்வதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணணும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சமீபத்தில் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கொண்டாடணும். பொங்கல் பண்டிகையை பற்றி டைகர் கிளப்லையும் ரொம்ப விரிவாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே அதுக்கு நமக்கு நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது கரும்பு இல்லையா? கரும்பும் கிழங்கும் வந்து நான் அதை பற்றியும் பேசியிருப்பேன். கரும்பு ஏன், கிழங்கை ஏன் வந்து தமிழன் தேர்வு செய்தான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். அப்படி அந்த கரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். கரும்பு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். சிறுபிள்ளையில் இருந்தே நான் அதையெல்லாம் உங்களுக்கு கதையாகவே சொல்லியிருப்பேன். கரும்பை வந்து நான் முழு கரும்பை கூட சிறு வயதிலிருந்தே நான் வந்து சாப்பிடுவது வழக்கம். ஒரு கரும்பு எடுத்தோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 10-20 நிமிடங்களில் அதை காலி பண்ணி தூக்கி போட்டு அடுத்த கரும்பை எடுப்பது அப்படின்னு அவ்வளவு ஒரு ருசித்து அந்த கரும்பை உண்ணுவது வழக்கம். கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு அனுபவம். என்ன அனுபவம் அப்படின்னா, இந்த கரும்பு சாப்பிட்டா நம்ம சொல்லுவோம் தண்ணீர் பருகக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அது ஏன் அப்படிங்கிறது நிறைய ரசாயனம் அப்படிங்கிறதும் வேதியியல் அங்கே வந்து நிறைய மாறுபடுகிறது. அப்படிங்கிறதுனால கரும்பு சாப்பிட்டா வாயில் புண்ணு வரும், நாக்கில் வந்து ஏதேனும் ஒரு தன்மை மாறும், இந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாமே கூட சொல்லியிருக்கோம். இருப்பினும் அந்த தொடர்ந்து நம்ம வந்து கரும்பு உண்ணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து வருவோம். எங்கள் வீட்டிலலாம் கேலியாக கூட சொல்லுவாங்க, ஒரு கட்டு கரும்பு தம்பிக்கே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னை குறிப்பிடும் பொழுது சொல்லுவாங்க, ஒரு கட்டு கரும்புங்கிறது 15 கரும்பு, அது வந்து நம்மளுக்கு ஒரு 10 நாளைக்கு கூட வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலியாக சொல்லுவாங்க. அப்படி உண்ணக்கூடிய நான் கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் ஒரு சில அனுபவம். நான் கரும்பு சாப்பிட்டா அந்த நாக்கில் ஒரு மாற்றம், அதாவது சின்னதாக அதில் வந்து ஒரு சிறு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த நாக்கில் கொஞ்சம் வீக்கம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுவது போல்
அது வந்து மற்ற நாட்களில் மற்ற வருடங்களில் எனக்கு அது ஒரு விஷயமாகவே தெரியல. ஆனால் இங்கே வந்து நம்ம அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள்னு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பேசுவதற்கு வரும் பொழுது இந்த கரும்பு சாப்பிடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நம்மளுடைய பற்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக மாறும். அது நாள் வரை வந்து நம்மளுடைய பற்கள் அப்படிங்கிறது ஏதுவாக எப்பொழுதும் போல இருந்தாலும் கரும்பை நம்ம வந்து கடித்து மெல்ல மெல்ல கரும்பை வந்து நம்ம உரிக்க உரிக்க அந்த பற்கள் அப்படிங்கிறதுல ஒரு ஷார்ப்னஸ் வரும். அப்போ நாக்கு அப்படிங்கிறது ஒரு இளகிய தன்மைக்கு மாறுகிறது. சற்று அது தடித்தது போல மாறுகிறது. அதே நேரத்தில் பற்கள் ஷார்ப்பாக மாறுது. அப்போது நம்ம வந்து அடுத்த நாள் விடிகாலையிலேயே பேசும் பொழுது அந்த பற்களுக்கு உள்ளாக நாக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது இப்போ 8 அப்படின்னு சொல்கிறது தமிழ் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த நாக்கு பல்லுக்கு இடையில உள்ளே போகும் பொழுது சற்று வலியை ஏற்படுத்தியது. ஸோ இது வந்து கடந்த 2 ஆண்டுகளாக உணர்ந்து இந்த ஆண்டு அப்படிங்கிறது கரும்பே சாப்பிடலை. ஏன் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் நினைவில் கொள்ளணும். உங்களுக்காக இந்த ஆண்டு அப்படிங்கிறது கரும்பே சாப்பிடலை. பொங்கல் பண்டிகையும் முடிந்து விட்டது. ஒரு 18ஆம் தேதி போல் ஒரு வற்புறுத்தலின் பேரில் ஒரு மொழி கரும்பு, ஒரே ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா, அந்த மொழி கரும்பு வந்து சாப்பிட சொல்கிறாங்க. கரும்பே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, எல்லா பண்டிகைகளையும் நம்ம வந்து அதை விட்டு விடாமல் இருக்கணும் அப்படின்னு அதை தொட்டுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு மொழி கரும்பு சாப்பிட்டேன். ஒரே ஒரு மொழி. நான் வந்து ஒரு கட்டு கரும்பு சாப்பிட்றவன் ஒரு மொழி கரும்பு சாப்பிட்டேன். ஆனால் அந்த ஒரு மொழி கரும்புக்கு நான் வந்து மாலையில் சாப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் பேச ஆரம்பிக்கும் போது அதே பிரச்சனை. ஸோ பல்லு வந்து ஷார்ப்பாக மாறிடுச்சு. நாக்கு வந்து இன்றைக்கி இப்போ வரையே கூட எனக்கு அந்த விஷயம் தென்படுகிறது. ஒரு 19ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த 23ஆம் தேதி வரைய அதனுடைய தன்மை எனக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் கடினமாக தான் பேசுகிறேன். கொஞ்சம் நான் வந்து சில நேரங்களில் வார்த்தைகள் அப்படிங்கிறது தடித்து விடாமல் நான் கடித்து பேசுவேன் அல்லவா. ஆனால் இங்கே நாக்கை கடித்து கொள்கிறேன். நான் கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு நான் பேசுகிறேன். இப்படி வெந்நீர் பருகினால் நாக்கில் வந்து அப்படின்ட்டு நிறைய மாற்றங்கள். இது இயல்பாக ஒரு பேச்சாளனாக, ஒரு பயிற்சியாளனாக, ஒரு எட்டுநடை ஆசிரியராக நான் வந்து பேசலை அப்படின்னா அது எனக்கு ஒரு சாதாரண விஷயம். ஒரு வாரம் கரும்பு சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கரும்பு சாப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நிறுத்திட்டு உங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அவ்வளவு யோசிக்கிறீங்க. உங்களிடத்திலிருந்து எந்த கட்டணமும் இல்லாமல் நம்ம வந்து முழுக்க தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கும் ஒரு 200 நபர்கள் நடக்கிறீங்க. ஆனால் எத்தனை பேர் கருத்து சொல்கிறீங்கன்னு திரும்ப நான் வந்து நிறைய பேர் வாழ்த்து செய்தியிலே சொல்கிறீங்க. நீங்கள் வந்து கோபப்பட மாட்டீங்க, நீங்கள் சிரித்துக்கிட்டே பேசுவீங்க, சிரித்துக்கிட்டே எங்கள்கிட்ட வந்து எங்களை செய்ய வைப்பீங்க, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க வாழ்த்து செய்தியில். இந்த ஒரு 30-40 நபர்களுக்காக மற்றவர்களெல்லாம் நான் அதை மீண்டும் சொல்கிறேன். நான் இன்னொரு வாழ்த்து செய்தி இன்றைக்கி ஒளிபரப்ப முடியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சகோதரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ நான் அந்த இடத்துல நினைவூட்டுறேன். உங்களை வந்து விட்டு விடாமல் தொடர்ந்து டைகர் கிளப்பே வந்து உங்களை அழைத்து செல்லும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எங்களோட கொஞ்சமாவது பயணிக்கணும், எங்களோட கொஞ்சமாவது கை கொடுக்கணும். நீங்கள் வந்து கருத்து சொல்லணும். நிறைய பேர்கிட்ட நேற்றே நான் சொல்லியிருந்தேன், அந்த கதைக்கு வந்து விளக்கத்தை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொன்னேன். எத்தனை பேர் சொன்னீங்க யோசித்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் எவ்வளவு, அதாவது ஒரு பாடகர் இருக்கிறாரு, ஒரு சினிமா பாடகர், அவங்க வந்து ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாடகர் ஒரு சினிமா பாடல் பாடினா எத்தனையோ லட்சம் கிடைக்கும். ஸோ அதற்கு அதே போல் அந்த பாடல் அப்படிங்கிறது எத்தனையோ வருடங்களுக்கு ஒழிக்க போகிறது. அதற்காக அவர் வந்து அந்த தியாகத்தை பண்ணலாம். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து அந்த தொடர்ச்சி விட்டுவிடக்கூடாது. ஸோ உங்களுடைய முயற்சியை நான் வந்து என்னால் வந்து கெட்டுவிடக்கூடாதுன்ட்டு நாங்கள் எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ நிகழ்வுகளை எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்று எல்லாவற்றையும் எல்லாருக்கும் செய்து நம்மளுடைய எட்டுக்கடை பயிற்சியும் நம்ம வந்து நித்தம் கொடுத்துடணும்னு, அது தூங்கி இருக்குமா தூங்கலையா அதை பற்றியெல்லாம் கவலை இல்லாமல் நம்ம வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பதிலுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய நன்மைக்கு, உங்களுடைய குடும்பத்தோடைய நன்மைக்கு, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்கு அப்படிங்கிறதுக்கு செய்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளவு தயக்கம் இருந்தால் உங்களை பிரபஞ்சம் பார்த்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் பதில் சொல்லணும். ஸோ கருத்து பெட்டியில் இதுவரைக்கும் பதிலளிக்காதவங்க இன்னையிலேருந்து பதிலளித்தா
நிச்சயமாக நன்மை கிட்டும் அப்படிங்கிறத சொல்லி, ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் தொடர்ந்து எங்களோடு பயணிக்கிறார்களோ, யாரெல்லாம் எங்களோடு தொடர்பில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கருத்து பதிவிடுகிறார்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து 8 நடை நடக்கிறார்களோ, யாரெல்லாம் தொடர்ந்து டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்புகிறாங்களோ, அவங்களுக்கு எண்ணியது நடக்குது, கேட்டது கிடைக்குது. மற்றவர்கள் எல்லாம் இதை வந்து ஏதோ ஒரு உடற்பயிற்சியாக செஞ்சுட்டு போனீங்கன்னா, உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு 10 நாளைக்கு செய்யலாம், 20 நாளைக்கு செய்யலாம், பலன் கிடைக்கும், கிடைக்காமல் போகும். ஆனால் தொடர் முயற்சி அப்படிங்கிறது தான் வெற்றியை தரும். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பதற்கு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யணும். மீண்டும் நான் வந்து நாக்கில் ஏற்பட்ட வலியோடு இந்த விஷயத்தை வந்து வேதனையோடு சொல்கிறது போல் இருக்குது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து பயணித்து நன்மை பெறுங்கள் அப்படிங்கிறத இந்த 1450வது நாள் மெசேஜாக சொல்லி, ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தந்த டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம், இவங்க சவுத் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம் சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் அவர்களுடைய வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். டைகர் கிளப் உறவுகள் அனைவருக்கும் டைகர் கிளப்பின் 1450வது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் பெயர் பெனிஸ் ஜெனோஃபின், மார்த்தாண்டம் இருந்து பேசுகிறேன். டைகர் கிளப் சவுத் சோன் வைஸ் கேப்டனாக இருக்கிறேன். இன்றைய நாள் எனக்கு மிகவும் ஒரு அற்புதமான நாள். நாளைக்கு நாம் எல்லாரும் 1450வது நாளை கொண்டாடுகிறோம். இந்த ஆடியோவை நான் எங்கிருந்து பேசுகிறேன் என்றால், என்னை இந்த டைகர் கிளப்பில் அறிமுகப்படுத்திய டைகர் டாக்டர் தேன்குடு பிரபாகரன் அண்ணாவின் வீட்டிலிருந்து பேசுகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்து உதவிய பிரபஞ்சத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டைகர் கிளப்பில் சேர்ந்தது முதல் இந்நாள் வரை நான் பெற்ற பலன்கள், என்னுடைய குடும்பம் பெற்ற பலன்கள் மிக ஏராளம். என்னுடைய மனம், புத்தி, உடல் சமநிலையில் தொடர்ந்து இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. எந்த செயலை செய்தாலும் நிதானமாக தெளிவாக செய்ய முடிகிறது. என்னுடைய வேலையில் நான் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறேன். நிறைய மாற்றங்கள் என்னுள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்திலும் அனைவரும் எல்லா விஷயங்களிலும் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக இருக்கிறோம். இப்படி ஒரு அரிய பொக்கிஷமான ஒரு டைகர் கிளப்பை நமக்கு தந்து நம்மளை இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி கொண்டிருக்கும் டைகர் டாக்டர் தேன்குடு பிரபாகரன் அண்ணாவிற்கும் மற்றும் டைகர் டீம் ஃபேமிலி மெம்பர்ஸ், டைகர் சகோதரிகள் அகிலா கோபிநாத் மற்றும் ஜெகந்தி மகராஜ் சகோதரிகள் மற்றும் ராகுல் ரமணன் மற்றும் மணிகண்டன் சகோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எல்லோருக்கும் டைகர் கிளப்பின் 1450வது நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் ஃப்ரம் மார்த்தாண்டம் சவுத் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது நன்றியை தெரிவித்து, அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி சகோதரர் பெனிஸ் அவங்க சொன்னாங்கள் அல்லவா, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. நேற்றைக்கு அவர் வந்து நேற்றைக்கு பேசின ஆடியோவை அவர் நேற்றுனே சொல்லிட்டார். இன்றைக்கி நாளைக்கு தான் 1450வது நாள் அப்படின்னே சொல்லிட்டாரு. ஸோ அவர் எந்த இடத்துல இருந்து பதிவு செய்தார் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதாவது இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது, அந்த இன்னும் விடியாத, மக்கள் புழக்கம் இல்லாத, இந்த இருள் சூழ்ந்த, இந்த காற்று கூட கொஞ்சம் பார்த்து அடிக்கக்கூடிய இந்த வேளையில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதி உங்களுக்கு கிடைக்கும்.
அவர் பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நேற்றைக்கு பகலில் அவர் பேசியிருந்தார். ஸோ அவர் நேற்றைக்கு ராமநாதபுரம் வந்திருந்தார். ராமநாதபுரம் அப்படிங்கிறது அவருக்கு பணி நிமித்தமாக ஒரு நாள் பயிற்சியாக அவர் வந்திருந்தார். அவருடைய அலுவல் விஷயமா வந்திருந்தார். வந்தவர் வந்து என்னிடத்தில் சொல்லாமல் சர்ப்ரைஸாக சஸ்பென்ஸாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேப்டன்கள் வைஸ் கேப்டன்கள்கிட்ட எல்லாம் என்னுடைய முகவரியை கேட்டிருக்காரு. அப்புறம் ஃபேமிலி டீமில் சகோதரி டைகர் அகிலாவை வந்து தொடர்பு கொண்டு முகவரி கேட்டிருக்காங்க. அவங்களும் முகவரி கொடுத்துருக்காங்க. முகவரி அவங்க எல்லாருமே நினச்சது அப்படிங்கிறது ஏதோ ஒரு தபாலோ வேறு ஏதேனும் பார்சலோ அவர் வந்து அனுப்ப போகிறார் போல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு அந்த முகவரியை பார்க்கும் பொழுது கலெக்டரேட் அப்படிங்கிற முகவரியில் என்னுடைய ஏரியா பேர் கலெக்டர், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தான் பணியே. ஸோ அதனால் அப்பொழுது தான் அவருக்கு தெரிந்திருக்கிறது அவர் ராமநாதபுரத்தில் தான் நான் இருக்கிறேன், ராமநாதபுரம்ங்கிறது அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகிலேயே இருக்கிறேங்கிறத தெரிந்து கொண்டு ஒரு 8:45 மணி போல் என்னை தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு ஆனால் எங்கே நான் இருக்கேன்னு கேட்குறாரு. ஸோ நான் வந்து அப்போது மைதானத்தில் இருந்து விளையாண்டு அப்பொழுது தான் வெளியே வருகிறேன். ஸோ அவரை நான் தொடர்பு கொண்டு அவரை நான் பார்த்து அதுக்கப்புறம் அது மற்ற செய்திகள்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நான் உங்கள் எல்லார் இடத்துலையும் பகிர்வது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறது, சஸ்பென்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ தூரத்தில் இருந்து நீங்கள் வர்றீங்க. அவர் வந்து மார்த்தாண்டம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாவட்டங்களை கடந்து வருகிறார். ஒரு 6 மணி நேரம் பயணித்து வரார். அப்படி வரும் பொழுது நீங்கள் வந்து அந்த தகவலை என்னிடத்தில் வந்து நீங்கள் முன்னமே சொல்லணும். ஒருவேளை நான் வந்து அன்னைக்குன்னு நான் வேறு வெளியூர் பயணமாகவோ வேறு பயிற்சியாகவோ வேறு ஏதோ ஒரு காரணமாகவோ சூழலாகவோ நான் வந்து வெளியில் போயிருந்தா அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கும் கிடச்சிருக்காது, எனக்கும் கிடச்சிருக்காது. ஸோ அதனால் அவர் வந்து நான் எண்ணியது நடந்தது, கேட்டது கிடைச்சிச்சு, பிரபஞ்சத்திட்ட நான் வேண்டினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். நிச்சயமாக நம்ம என்னென்னா கிடைக்கும், கேட்டால் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை தொடர்பு கொள்வது தவறொன்றும் இல்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி ஸோ வந்தார், இருந்தார். நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னோடையே பயணித்தார். அந்த நாளில் வந்து அவருக்கு சிறந்த ஒரு நாளாக இருந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ முக்கியமாக நான் பேசக்கூடிய இந்த அறையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நிச்சயமாகன்ட்டு அந்த அறையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு மேலாக செலவழித்திருப்போம். ஸோ அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பிரமிப்பு. இங்கே இருந்து தானே இந்த குரல் ஒலிக்கப்படுகிறது அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக கேட்டார். ஸோ அப்பொழுது நான் சொன்னேன், ஏன் உங்கள் குரலும் ஒலிக்கட்டுமே, ஒன்றும் தவறொன்றும் இல்லை, எங்கேருந்தே நீங்கள் பேசலாமே அப்படின்னு. அவருக்கே அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு பரிசாக வந்து அமைந்தது. ஸோ அப்படி தான் இந்த குரல் அப்படிங்கிறது ஒலிக்கப்பட்டது. இப்பயுமே அவர் பேசும் பொழுதுமே நீங்கள் வந்து எல்லா அறையில் உள்ள எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு, ஜன்னல்கள் அடைக்கப்பட்டு, ஏசி அப்படிங்கிறது மின்விசிறி அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டு ஏசி அப்படிங்கிறது ஆன் செய்யப்பட்டு தான், ஆனாலும் அந்த ஒரு இரைச்சல் சத்தம் அப்படிங்கிறது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக அமைந்திருந்தது. ஸோ ஃபேமிலி டீம் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. இருப்பினும் வந்து அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டியதுன்னு நினச்சா அவர் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அதை பற்றி நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்து பெட்டியில், உங்களுடைய கமெண்ட் பகுதியில் நீங்கள் தாராளமாக பதிவிடுங்கள். அப்பொழுது சகோதரரிடத்தில் வந்து நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நாக்கு வந்து சிவப்பு நிறத்தில் இருந்தது, இந்த மாதிரியான ஒரு சூழல் அமைந்தது. ஸோ நான் வந்து ஆடியோ அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நேரங்களில் விளக்கம் கொடுக்காமல் போனது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் தான் சொன்னார், ஆனால் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னா, நீங்கள் சொன்னால் தானே தெரியும், நீங்களும் சொல்ல மாட்டீங்க, மற்றவர்களுக்கு அது புரியவே மாட்டேங்குது, ஸோ நீங்களே அதை விளக்கமாக சொல்லிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னதன் விளைவாகத்தான் நான் இன்றைக்கி சொன்னேன். ஸோ அவருடைய பார்வையில் அது சரின்னு எனக்கு தோன்றியது. நான் வந்து என்னுடைய பார்வையில் தான் பார்ப்பேன். நான் படக்கூடிய எனக்கு ஏற்படக்கூடிய இதையெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து அதை வந்து சொல்லி அதுக்கு, ஏன்னா நான் வந்து கேம்ப் நேரங்களில் அந்த தொண்டை கட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுதே அதை நலம் விசாரிப்பு அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாம் வேணாம், எல்லோரும் நல்லா இருப்போம் அவ்வளோதான். ஸோ பயணிப்போம். ஆனால் இப்படிலாம் நீங்கள் சொன்னால் தான் நிறைய பேர் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை மாற்றிக்கொள்வார்கள்னு அவர் சொன்னதுக்காக தான் இன்றைக்கி அந்த விஷயத்தை உங்களிடத்தில் நான் வந்து சொன்னேன். ஸோ சகோதரர் டைகர் பெனிஸ் ஜெனோஃபின் அவங்க வந்து மைக்கு வச்சு எனக்கு முன்னாடி பேசும்பொழுது அவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தார். என்ன பேசினாருங்கிறத நான் எப்போதும் போல் அந்த நேரத்தில் கேட்கவே இல்லை. நான் வந்து என்னுடைய கவனத்தை
வேறு புத்தகத்தில் திருப்பிக்கிட்டு அவரை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்னார், வீட்டில் இருந்தால் நான் நிறுத்தி பேசுவேன், இங்கே நான் வந்து கண்டினியூவாக பேச வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு சந்தோஷமும் கிட்டணும், அதே நேரத்தில் சரியாகவும் பேசணும் அப்படின்னு சொன்னார். இல்லை, எது பேசினாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ அந்த பிரமிப்போடு நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். நீங்கள் இன்றைய நிகழ்வை பற்றின கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்கள். ஸோ கமெண்ட் பதிவிடுங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு யாரை வாழ்த்தணும்னு வாய்ப்பு கிடைச்சாலும் நிச்சயமாக வாழ்த்துவதற்கு முதல் நபராக இருக்கணும். அதுலேயும் டைகர் அப்படின்னா நீங்கள் தான் முதலாவதாக இருக்கணும். ஸோ நிறைய பேருடைய வாழ்த்து செய்திகள் வரும் நாட்களில் வரிசையாக வரப்போகிறது அப்படிங்கிறத சொல்லி நாம் எல்லாரும் இப்போது கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்ப மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் என்னுடைய 1450வது நாள் வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.